ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பாதுகாப்பு படை அதிகாரிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். தகவல்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைகிறார். பாலவெற்றிவேல், இந்தியா பாகிஸ்தான் இடையே பாதுகாப்பு படை அதிகாரிகள் இன்று பேச்சுவார்த்தையில ஈடுபட இருக்கிறாங்க. மிக முக்கியமான நாளாகவும் இருக்கு. இந்தியா தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் முன்வைக்க வாய்ப்பு இருக்கு? பாலவெற்றிவேல். ஆனந்தி, சண்டை நிறுத்தத்திற்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தானினுடைய ராணுவ நடவடிக்கைகளின் இயக்குநர்கள் இன்று பிற்பகல் 12 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். குறிப்பாக இந்த சீஸ்ஃபயர் புரிந்துணர்வுக்கு பிறகாக இரண்டு நாடுகளும் மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள், புரிந்துணர்வுகள் குறித்து பேசப்பட உள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்கமாக பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார். கணபதி, வணக்கம். டிஜிஎம்ஓ மீட்டிங் இன்று பிற்பகல் 12 மணிக்கு நடைபெறுகிறது. தொலைபேசி உரையாடல்களில் என்னென்னலாம் பேசப்படும்? இரண்டு நாடுகளின் மூத்த அதிகாரிகள் இன்று முதல் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது எப்படி என்பது மிகவும் முக்கியமான அம்சமாக இருக்கும் என கருதப்படுகிறது. டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் என்கிற பதவியிலே இந்திய ராணுவத்தில் மேஜர் ராஜீவ் காய் அந்த பொறுப்பிலே இருக்கிறார். டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் என்கிற பொறுப்பிலே ராஜீவ் காய் இருக்கிறார். அவர் ஏற்கனவே நமக்கு பரிச்சயமானவர். நேற்று கூட செய்தியாளர் சந்திப்பிலே பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருந்தார். அதே சமயத்தில் பாகிஸ்தான் சார்பாக டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் என்கிற பொறுப்பிலே இருப்பவர் மேஜர் ஜெனரல் காசிப் அப்துல்லா. இவர்கள் இருவரும் இன்று பேச்சுவார்த்தை நடத்தும் போது எல்லையிலே இரண்டு ராணுவங்களும் எப்படி தகவல்களை பரிமாறிக்கொள்ளும், அதாவது எல்லையிலே ஊடுருவல் என்பது ஏற்பட்டால் அல்லது தீவிரவாதிகள் ஏதேனும் நாச வேலைகளிலே ஈடுபட்டால் அப்போது யார் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும், எத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்காக ஏற்கனவே உள்ள அதே நடைமுறைகள் தொடருமா அல்லது புதிய நடைமுறைகள் அமலுக்கு கொண்டு வரப்படுமா போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்படும். இதை தவிர வான்வழியாக ட்ரோன்கள் மூலமாக, குறிப்பாக போர் நிறுத்தம் என அறிவிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது அமைதி நிலவுகிறது. ஆகவே ஏவுகணை தாக்குதல்கள் ஆகியவை எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் சிறிய ரக ட்ரோன் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்த முயற்சி நடைபெற்றால், குறிப்பாக பாகிஸ்தான் இந்த ட்ரோன்கள் எல்லாம் எங்களுடையவை அல்ல, தீவிரவாதிகள் ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள் என்று கூட சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் எல்லையிலே பலமுறை இந்திய வீரர்கள் ரோந்து செல்லப்படும் போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கொலை செய்து கொடூரமாக அவர்கள் தலையை வெட்டியெல்லாம் பாகிஸ்தான் இது நாங்கள் செய்யவில்லை, தீவிரவாதிகள் தான் செய்திருக்கிறார்கள் என நாடகம் ஆடி இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்களே தீவிரவாத குழுக்களுக்கு உதவியாக அவர்கள் ஊடுருவ உதவி செய்வது, அவர்களுடன் எல்லை வரை வருவது, சில சமயத்திலே எல்லையில் கடந்து அவர்களுடன் ஊடுருவது ஆகியவை நடைபெறுகின்றது. இந்தியா குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கியதற்கு காரணமே தீவிரவாதம் மூலமாக உயிரிழப்பு ஏற்பட்டதுதான். ஆகவே தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது, தீவிரவாத ஊடுருவல்கள், தீவிரவாத நாச வேலைகள் மற்றும் தாக்குதல்கள் ஆகியவற்றை தடுப்பது என்பது இந்த பேச்சுவார்த்தையிலே முக்கிய இடம் பெறும் என கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்தியா இந்த அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என விரும்புகிறது. இவை இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய இடம் பெற வேண்டும் என விரும்புகிறது. அதே போலவே எல்லையில் தொடர்ச்சியாக நாம் காண்பது என்னவென்றால், குண்டுவீச்சு நடைபெறும் போதெல்லாம் பெரும்பாலும் அது பாகிஸ்தான் தொடங்கி வைக்கும் குண்டுவீச்சாகத்தான் இருக்கிறது. சமீபத்திலே பூஞ்ச் எல்லையிலே அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது குண்டு வீசி தாக்கியது எந்த ஒரு ராணுவமும் பொதுவாக செய்யும் செயல் அல்ல. அப்படி செய்தால் கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாகும். அதைத்தான் பாகிஸ்தான் ராணுவம் தற்போது செய்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பாகவும் கண்டிப்பான தகவல்கள் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் எச்சரிக்கை என்னவென்றால், இனி பாகிஸ்தான் ராணுவம் மூலமாக தாக்குதல் நடக்க வேண்டும் என்று தேவையே இல்லை. தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாலே அது போராக கருதப்படும், அதற்கு ஏற்ற வகையிலே பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தீவிரவாதிகள் இந்தியாவில் எங்கேனும் தாக்குதல் நடத்தினால், எல்லையாக இருந்தாலும் சரி, அது எல்லையிலிருந்து ஊடுருவி உள்பக்கத்திலே வேறு எங்கேனும் தாக்குதல் நடத்தினாலும் அது போராக கருதப்பட்டு பாகிஸ்தான் ராணுவம், விமானப்படை போன்றவற்றின் உட்கட்டமைப்பு வசதிகள் தாக்கப்படும் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே
முதல் முறையாக, அதாவது பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான முதல் கட்டமாக அமைகிற இன்று பேச்சுவார்த்தைக்கான முக்கியமான அம்சங்கள் என்னென்ன என்பது அடையாளம் காணப்பட்டு அதை எப்படி பேச்சுவார்த்தை மூலமாக தொடர வேண்டும், தொடர்ச்சியாக வார வாரம் முன்பு இருந்தது போல பேச்சுவார்த்தை நடைபெறுமா அல்லது வேறு ஏதேனும் வழிகளிலே பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்பதெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது. இதுவரை நாம் பார்த்ததெல்லாம் பாகிஸ்தானுக்கு எப்போது கண்டனம் தெரிவித்தாலும், அவர்களுக்கு அத்துமீறல் நடைபெற்றிருக்கிறது என தகவல் அளித்தாலும் அது நாங்கள் செய்யவில்லை, தீவிரவாதிகள் செய்தார்கள் என்றே பாகிஸ்தான் ராணுவம் சொல்கிறது. இனிமேல் அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை இன்றைய பேச்சுவார்த்தையிலே தெளிவாக இந்திய டிஜிஎம்ஓ ராஜீவ் காய் தெரிவிக்க இருக்கிறார். ஆகவே இன்றைய பேச்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் எனவும், போர் நிறுத்தம் எந்த அளவுக்கு வலுவாக இரண்டு பக்கங்களுமே அதை பொறுப்புடன் செயல்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு ஒப்பந்தம் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இன்றைய பேச்சுவார்த்தையிலே தகவல்கள் அளிக்கப்படுகின்றன. மேலும் இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவை முழு அலர்ட் என்கிற நிலையிலே தயாராக இருக்கின்றன. எந்த வகையிலும் இந்த ஒப்பந்தம் மீறப்பட்டாலும் இந்தியாவும் அதை மீறி பதிலடி கொடுக்கும் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆரம்ப கட்ட அம்சங்கள் தான் தற்போது பேச்சுவார்த்தையிலே முக்கிய இடம் பெற உள்ளன. பாலவெற்றிவேல். கணபதி, சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டு மே 10ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுது. தற்போது வரை 40 மணி நேரம் ஆகிறது. 10ஆம் தேதி இரவே பாகிஸ்தான் அத்துமீறல்களில் ஈடுபட்டார்கள். ஆனால் நேற்று இரவை பொறுத்தவரை ராஜஸ்தான்ல ஒரு சில இடங்கள்ல மிகச்சிறிய அளவிற்கான தாக்குதல்கள் மட்டும்தான் நடந்ததற்கு அப்படின்னு சொல்றாங்க. தற்போது ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இயல்பு வாழ்க்கை திரும்பி இருக்கிறதா? இப்போது பூஞ்ச், ரஜோரி உள்ளிட்ட ஜம்மு பகுதிகளிலும், பாரமுல்லா, உரி உள்ளிட்ட காஷ்மீர் பகுதிகளிலும், அதே போல பஞ்சாபில் பட்டிண்டா, அமிர்தசரஸ் உள்ளிட்ட இடங்களிலும் தற்போது சகஜ நிலை திரும்பி இருக்கிறது. நேற்றே அங்கே கடைகள், சந்தைகள் ஆகியவை திறந்திருந்தன. வீட்டுக்குள்ளே போர் அபாயம் காரணமாக முடங்கி இருந்த மக்கள் வெளியே வந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய சூழல் நேற்றே உருவாகிவிட்டது. ஆகவே நேற்று பகலில் இருந்தே இது போன்ற கடைகளை திறப்பது மற்றும் வியாபார நிறுவனங்களை திறப்பது மற்றும் பொதுமக்கள் சந்தைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவது போன்ற நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. ஆனால் இன்னமும் பூஞ்ச் போன்ற பகுதிகளிலே குண்டுவீச்சால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பவில்லை. இல்லங்களை சென்று பார்த்திருக்கிறார்கள். பல இடங்களிலே கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உயிர் சேதத்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக அவர்கள் திரும்ப இயலாத சூழல் இருக்கிறது. ஆகவே இன்னமும் சிலர் முகாம்களிலே இருக்கிறார்கள். படிப்படியாக தங்களுடைய கிராமங்களுக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த பகுதிகளிலே பிஎஸ்எஃப் சேர்ந்த குறைந்தபட்சம் 3 வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையாக பாகிஸ்தான் பீரங்கி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஆனால் சனிக்கிழமை ஊடுருவல் முயற்சி என தகவல் வந்தாலும், மேலும் ட்ரோன்கள் போன்ற பல்வேறு அத்துமீறல்கள் நடைபெற்றாலும் அதன் பிறகு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு, அதாவது ஒன்று, இரவிலே வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியின் கடுமையான எச்சரிக்கை. மேலும் உங்களுக்கே நன்றாக தெரியும், இது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சனை, இதை நாங்களே தீர்த்துக் கொள்வோம் என்றுதான் 2 பக்கங்களுடைய டிஜிஎம்ஓ என சொல்லப்படும் டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் அவர்கள் பேசிய பிறகுதான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பதெல்லாம் ஏற்பட்டது. ஆனால் பின்னணியிலே அமெரிக்கா, சவுதி அரேபியா, சைனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தங்களுடைய முக்கியமான அழுத்தங்களை பாகிஸ்தான் மீதோ அல்லது இந்தியா மீதோ அல்லது 2 நாடுகள் மீதுமோ தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போர் நிறுத்தத்தை மீறி அத்துமீறல் நடந்தவுடன் பல்வேறு இடங்களுக்கு இது தொடர்பான தகவல் சென்று அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு இது தொடர்பான எச்சரிக்கைகள் வந்தன எனவும், அதன் பிறகுதான் பாகிஸ்தான் தனது நடவடிக்கைகளை கைவிட்டது எனவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பலரும் மிகவும் தெளிவாக வலியுறுத்தி வருவது என்னவென்றால், உலகையே பாதிக்கக்கூடிய ஒரு போர் தவிர்க்கப்பட வேண்டும், அதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றுதான் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் முயற்சி செய்கின்றன. ஏனென்றால் இந்தியாவிடமும் பாகிஸ்தானிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. அவை பயன்படுத்தப்பட்டால் விளைவுகள் மிகவும் கடுமையாக இருக்கும். அத்தகைய தீவிர விளைவுகள் காரணமாக
உலகம் முழுவதுமே பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கணபதி, எல்லையோரங்க மாநிலங்கள்ல படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது என தெரிவித்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக டிஜிஎம்ஓ சந்திப்பு தொடர்பான செய்திகளை சேகரியுங்கள், இணைந்திருங்கள். அடுத்ததாக நம்மிடம் பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இந்தியா மற்றும் பாகிஸ்தானினுடைய ராணுவ நடவடிக்கைகளின் இயக்குநர்களின் சந்திப்பு இன்று பிற்பகல் 12 மணிக்கு நடைபெறுகிறது. டிஜிஎம்ஓ சந்திப்பில் என்ன முக்கியமான விஷயங்கள் பேசப்படும்? அதாவது நல்லா கேட்டீர்கள். நான் ஏற்கனவே உங்களுடைய தொலைக்காட்சியில் நேற்று கொடுத்த இன்டர்வியூ இதுக்கு சொல்லியிருக்கேன். நம்முடைய நேற்று நடந்த 3 டிஜிஎம்ஓ லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், ஏர் மார்ஷல் ஏகே பாரதி, அவர் வைட் அட்மிரல் ஏ பிரமோத் கிளீனாக தெளிவாக என்னென்ன தாக்குதல் நடத்தி விட்டோம் என்பதை மிக துல்லியமாக, அதாவது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக எப்படி இருந்தது ஸ்ட்ரக்சர், தாக்குதல் நடத்த பின்பு எப்படி இருந்தது என்பதை தெளிவாக எல்லோருக்கும் மக்களுக்கு காட்டிவிட்டார்கள். நம்முடைய நோக்கம் என்னவென்பதை அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதற்கிடையில் அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள் நாங்கள் தலையிட்டு தான் இந்த போரை நாங்கள் சீஸ்ஃபயர் பண்ணினோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய டிஜிஎம்ஓடைய பேச்சுவார்த்தைகள் மூலம் என்ன தெரிகிறது என்றால், 2 நாடுகளுடைய பாகிஸ்தானும் டிஜிஎம்ஓ இந்த ஜிஎம்ஓ பேச பின்புதான் இந்த சீஸ்ஃபயர் நடத்த என்பது தெளிவாக தெரிகின்றது. மேற்கொண்டு நாம் உங்க ஊடகத்திலும் சிலர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயக நாட்டில் தெளிவாக இன்னும் இதை விட என்ன தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. நிச்சயமாக தெளிவாக என்ன நடந்தது என்பதை நிச்சயமாக தெரிவித்து விட்டார்கள். இனிமே என்னென்ன எக்யூப்மெண்ட், என்னென்ன ஆமுனேஷன் யூஸ் பண்ண என்பது நிச்சயமாக கூற மாட்டார்கள். இது ஒரு மிலிட்டரி சீக்ரெசி என்று பெயர். இதற்கு நிச்சயமாக தெரிவிக்க மாட்டார்கள். இன்று நடக்கும் பேச்சுவார்த்தையை என்னைய பொறுத்த என்னுடைய நினைவில் எதை பற்றி இந்த நம்மளுடைய டிஜிஎம்ஓ வலியுறுத்துவார்கள் என்றால், தீவிரவாதத்தை முழுமையாக கைவிடப்பட வேண்டும், அங்குள்ள தீவிரவாதிகளை வெளியேற்ற வேண்டும், அங்குள்ள தீவிரவாதிகளை எங்கள் இந்தியாவில் தாக்கிய தீவிரவாதியை எங்களிடம் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டும். நிச்சயமாக இதை வலியுறுத்துவார். அதற்கு மேலும் இன்னும் என்ன வலியுறுத்துறார் என்றால், இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, ஒரு சீஸ்ஃபயர் நடந்த பின்னும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தாக்குதலை நடத்தக்கூடிய இது மாதிரி ரூல்ஸை வயலேஷன் பண்ணி என்றால் நிச்சயமாக பெரும் தக்க பதிலடி என்பதை விட மிக மோசமான பதிலடி கொடுப்போம் என்பதையும் தெளிவாக பேசுவார்கள். அதுக்கு அடுத்து என்ன பேசுவார்கள் என்றால், நீங்கள் தான் டைரக்டாக போர் முனையை பற்றி தலையிட வேண்டும், வெளியே மற்ற நாடுகள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெளிவாக கூறுவார்கள். இப்பொழுது பாகிஸ்தான் ஏன் கொண்டிருக்கிறது என்றால், நீங்கள் நேற்று நம்மளோட டிஜிஎம்ஏ மீட்டிங்கில் பார்த்திருப்பீர்கள். அட்டாக் ஆகியிருந்த 9 ஏர்பேஸில் மிக முக்கியமான 3 ஏர்பேஸை நாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தகட்டு விட்டிருக்கோம். அங்குதான் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஏவுகணைகள் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியாவினுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நேற்று டிஜிஎம்ஓ செய்தியாளர் சந்திப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நைட்டு 10:30 மணிக்கு இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதிகள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இந்தியா கூறிய கருத்துக்கள் அனைத்தும் வதந்தி பரப்பும் தகவல், புரளி என தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய ராணுவ தளங்கள் நல்ல முறையில் தான் இருக்கிறது என அவர்களுடைய விளக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அது பற்றி உங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக நான் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறேன், அவர்கள் எப்பொழுதும் சைக்காலஜி வின்னிங் என்றுதான் சொல்வார்கள். அவர்கள் எந்த தீவிரவாதத்தை இயக்கத்தை நம்முடைய நாங்கள் செய்யவில்லை என்றுதான் கூறினார்கள். நாங்கள் செய்யவில்லை, ப்ரூஃப் இருக்கான்னு தான் கேட்பார்கள். நல்ல தெளிவாக தெரிந்து விட்டது. விமானி நம்ம கையில் இருக்கிறார், அவருடைய அவங்களுடைய இப்ப இல்ல, நீங்க 71, 61 கார்கில் வார் எதுலையும் எடுங்கள். கார்கில் நம்முடைய பிரதமர் மந்திரி வாஜ்பாய் அங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார், இங்கு கார்கில் போர் நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய செயல்களே நம்மளை திசை திருப்புவதும். ஏனென்றால் எதற்காக அப்படி கூறுகிறார்கள் என்றால், நம்ம ஊடகங்களிலும் இங்கிருக்கிற சில பத்திரிகையாளர்களும் அவர்களுடைய கருத்துக்களை உண்மை என்று நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்த, அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்த விரும்புகிறார்கள். ஒன்று மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், தயவு செய்து நாம் நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாம் தான் பேசிக்கொள்ள வேண்டும். இந்த தருணத்தில் அரசியலோ
மற்ற எதுவுமே பேசாமல் இங்கு நம்ம நடக்கிற ஊடகங்கள் நம்ம டிஜிஎம்ஓ செய்கின்ற காட்டுகின்ற செய்திகளே நம்ப வேண்டும். வீணாக பாகிஸ்தானோ சைனாவோ அமெரிக்காவும் கூட ஊடகங்களை நம்பி அந்த கேள்விகளை நாம் இந்திய மக்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏனென்றால் நம்முடைய பாமர மக்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் பாவம் அவர்கள் பயந்து விடுவார்கள், இது மாதிரி எல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னு. ஏனென்றால் அவங்க எல்லாம் நிச்சயமாக நாட்டு நடப்பை பற்றி தான் பேசியிருப்பார். ஒன்று மட்டும் கூறிக்கொள்கிறோம், ஆர்மி மீட்டிங் என்றால் அது அத்தன்டிக் மீட்டிங். ஒரு டிஜிஎம் வேர்ட் இஸ் வேர்ட். அவர்கள் என்ன காட்டுகிறார்களோ அதுக்கு முழு ஆதாரத்தோடு தான் காட்டுவார்கள் ஒழிய எந்த பொய்களும் சொல்ல மாட்டார்கள். இது தெள்ளம் தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு ஒரு நாள் ராணுவத்தின் சார்பாக பத்திரிகையாளர்களை பார்த்து செய்திகள் சொல்லுவர் என்றால் அது 100% இல்ல 102% உண்மை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீணாக நிச்சயமாக பாகிஸ்தான் எப்படி ஒத்துக்கொள்வார்கள்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு கொலை குற்றவாளி நீதிபதி முன்னும் நான் கொலை செய்வேன் என்று என்னைக்காவது ஒத்துக்கொள்வானா? அதற்கு ஆதாரங்களை நாம் தான் காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த சமயத்தில் அந்த கொலையாளிக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் இருக்கிறார். அது மாதிரி தான் இங்கும் பாகிஸ்தானுடைய கருத்துகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து நான் ராணுவ பணியாற்றிய என்ற முறையில் நான் என்ன ஒன்று மட்டும் கூறப்படுகிறேன். தயவு செய்து இப்பொழுது இந்த சமயம் கொஞ்ச நாளை வரைக்கும் இந்த அரசியல் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நாம் என்ன ஊடகத்தில் சொல்லுகிறோமோ அதை நம்பிவிட்டு இது முடித்த பிறகு பாகிஸ்தான் தொடர்ச்சியாக வதந்திகளையும் பொய்களையும் பரப்பி வருகிறீர்கள். சரியாக கூறியிருக்கிறீர்கள். பாகிஸ்தான் 7:30 மணிக்கு நேற்று ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அதை 10:30 மணிக்கு மாற்றி அமைத்தார்கள். இந்தியாவினுடைய டிஜிஎம்ஓ சந்திப்பிற்கு பிறகு 3 மணி நேரம் தாமதமாக அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. முழுமையாக நாம் கூறிய அனைத்தும் வேறு விதமாக அவர்கள் சித்தரித்து கூறியிருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம உறுதியாக சொல்ல வேண்டும். இந்த ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்தவரை ராணுவ ரீதியாக இந்தியாவினுடைய பலம் எந்த அளவிற்கு ஓங்கி இருக்கிறது என கர்னல் அப்படிங்கிற ஒரு முறையில நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் தொலைக்காட்சியை. நான் நிச்சயமாக நீங்கள் காட்டக்கூடிய எல்லாமே நிச்சயமாக இது நம்ம காட்டியது ஒன்லி இஸ் ரிஹர்சல். இன் மெயின் பிக்சர் தான் இருக்கு. நம்ம இப்பொழுது தாக்குதல் நடத்தியது ஒன்லி ரிஹர்சல். நீங்கள் பாருங்கள், கோழைத்தனமாக நம்முடைய ஏர் அட்டாக் பண்ணும்போது பேசஞ்சருடைய பிளைனையும் ஒரு இன்டர்நேஷனல் பிளைட்டையும் பறக்க விட்டு இவர்கள் எப்பொழுதுமே இதுல இருந்து புரிகிறதா, இவர்கள் எப்பொழுதுமே நம்மளை எதிர்ப்பதற்கு தைரியமாக நேர்மையாக எதிர்க்க மாட்டார்கள், மறைமுகமாத்தான் இருப்பார்கள். இதே மாதிரி அப்படி நடந்திருந்தால், அசம்பாவிதம் நடந்திருந்தால், நிச்சயமாக பிளைனில் ஏதாச்சும் ஒரு சிவிலியன் இருந்தால் இந்த நேரத்தில் நிச்சயமாக நம்ம இந்த இன்டர்வியூ கொடுக்கிற நேரத்தில் கொந்தளித்திருக்கும் நாடே உலகம். மற்ற நாடுகள் எல்லாம் இந்தியா மீது பறைசாட்டி இருக்கும், நம்ம ஒரு அண்டர் பிரஷர்ல போட்டிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் செய்வார்கள் என்று நன்றாக தெரிந்து நம்முடைய இந்தியன் ஏர்போர்ஸ் துல்லியமாக, தெளிவாக, தைரியமாக, அக்குரிசியாக அந்த இடத்தை தாக்கியதை பார்த்துதான் அவர்கள் பயந்து விட்டார்கள். அதற்காகத்தான் அவர்கள் சீஸ்பயர் பண்ணதற்கு வந்தார்கள் ஒழிய அவர்கள் ஒன்றும் தானாக வரவில்லை. அவர்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது, இனிமேல் இந்தியாவிடம் நம்முடைய பாச்சா படிக்காது. அவர்கள் என்னென்ன திறமையோ, ஏதோ சொல்லுவாங்க ராமாயணத்துல கூட பீமாசனம் பண்றபோது அவருடைய எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தி விட்டார்கள். அது எதுவுமே இந்தியாவை பாதிக்கவில்லை. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை இந்தியாவுடைய என்ன ஆயுதங்கள் இருக்கிறது என்று. இந்தியா இனிமேல் பயன்படுத்தும் ஆயுதங்களால் பாகிஸ்தான் இருக்குமா இருக்காதா என்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறதுனால்தான் அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர்களே வியக்கும் அளவுக்கு நம்மளுடைய இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியாவினுடைய ராணுவ நடவடிக்கைகள் முன்னேறி இருப்பதாக கூறியிருக்கிறீர்கள். இன்று பிற்பகல் 12 மணி அளவில் டிஜிஎம்ஓவுடைய செய்தியாளர் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெறும். அதற்கு பிறகு விரிவான செய்தியாளர் சந்திப்பும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.